வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுடைய பேட்டரியோட ஹெல்த் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபோனுடைய பேட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வேர் அண்ட் டேர் ஆகக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஃபோன் வாங்குறோம், யூஸ் பண்ணுறோம், ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபோன் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் பேட்டரி அப்படி கிடையாது. நீங்கள் ஃபோன் வாங்கும்போது உங்களுடைய பேட்டரியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ண கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோன் வாங்கின உடனே ஒரு 2 நாள் பேட்டரி பேக்கப் பண்ணுது அப்படின்னா, ஃபோன் வாங்கி ஒரு வருஷம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது 1 நாளாக கம்மியாயிரும். அண்ட் பேட்டரியோட ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு இன்பில்ட் ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்காக ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆப்ஷன் சொல்ல போகிறேன். அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்குது. அது என்னென்னா ****4636 #** அப்படிங்கிற நம்பரை நீங்கள் டைப் இன் பண்ணீங்க டயலரில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பேட்டரியோடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். உங்களுடைய கேமராவுடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். சென்சார்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய மைக் சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸ்பீக்கர் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஆனால் சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஷனும் இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பேட்டரி நிற்கவே நிற்காது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருது. அப்படி இருக்கிற வேலையில் நான் எப்படி பேட்டரியோடைய ஹெல்த்தை செக் பண்ணுவேன், பேட்டரி எந்த அப்ளிகேஷன் ஜாஸ்தியாக எடுக்குது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சில எளிய வழிமுறைகள் இருக்குது. அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டில் இருக்கிற இன்பில்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் உங்களால் பேட்டரியோடைய ஹெல்த்தை செக் பண்ண முடியாது. பட் பேட்டரியை எந்த அப்ளிகேஷன் ட்ரெயின் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் செட்டிங்ஸில் போய் பேட்டரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேட்டரி யூசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் பேட்டரி கடந்த ஒரு 3 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதில் 60% பேட்டரி ட்ரெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ ஒரு 5 மணி நேரம் பார்த்துருக்கீங்க, அதனால பேட்டரி 20% கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, உங்களுடைய ஃபோன் பக்கா ஹெல்த் கண்டிஷனோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. அதுதான் அக்யூ பேட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோடனே இனிஷியல் செட்டப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேட்டரி 80% வந்தோடனே நீங்கள் சார்ஜ் பண்ணுறதை அன்பிளக் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஃபோனுடைய யூசேஜை மெல்ல மெல்லமாக ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, பேட்டரி எவ்வளோ ஸ்பீடாக ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் அந்த அப்ளிகேஷனோட நேச்சரே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டரி வேர் அண்ட் டேர் இல்லைனா பேட்டரி யூசேஜ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுடைய பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் எந்த அப்ளிகேஷன் ரொம்ப உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் பக்காவாக ட்ராக் பண்ணலாம். அன்யூஷுவலாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்சலேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது நிறையா பேட்டரி ட்ரெயின் பண்ணும். அப்படி உங்கள் ஃபோனில் அப்படி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு பக் இருக்குது இல்லைனா ஏதோ ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு மறந்துட்டீங்க, அது ஆக்டிவாகவே இருக்குது, உங்களுடைய டேட்டாலாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ப்ரைவேட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட ஏதாவது ஒரு க்ளவுட் வெப்சைட்டுக்கு அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு விஷயங்களை இந்த அக்கு பேட்டரி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதிலே பேட்டரியோடைய ஹெல்த் பர்சன்டேஜ் இருக்கும். அது 100% இருக்கும், 90% இருக்கும். 80 கீழே இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அது 80 கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி நிற்கிறது கம்மியாக இருக்கும். பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட கம்மியாயிரும். அண்ட் செகண்ட்ஸ் ஃபோன் வாங்க போகிறவங்க கூட அதை மெயினாக பார்ப்பாங்க. அது 100% தான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஐஃபோன் யூசர்ஸ்க்கு. அதனால நீங்கள் கவலையே பட வேணாம். டேரெக்டாக அந்த செட்டிங்ஸ் ஃபீச்சர்ஸில் போய் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க உங்கள் பேட்டரி கரெக்டான ஹெல்த் கண்டிஷனில் இருக்கா இல்லையான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.